அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். நம்ம எல்லாரும் ஒரு விஷயத்தை தப்பாக செய்கிறோம். என்ன அந்த தவறு? என்ன தவறுனா, ஒரு மனிதனை பற்றி நம்ம முழுசாக தெரிஞ்சிக்காம, அவன் நாக்கில் தேன் தடவி நம்ம முன்னால் நம்மளை புகழ்ந்தோ இல்லை நம்மளை பற்றி பெருமையாகவோ பேசினா, நம்ம மனசு உருகி போய் அவனுக்கு நாம் அடிமையாகி அவனுக்கு செய்ய வேண்டிய உதவிகளெல்லாம் செஞ்சு அவனை உச்சத்தில் வைக்கிறதுக்கும் நம்ம தயங்குறதில்ல. ஆனால் இந்த இடத்துல தான் நம்ம தப்பு செய்கிறோம். தப்பு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அவன் நம்மளை முதுகில் குத்தும்போது அதுக்கு நம்ம கடவுளை காரணகர்த்தாவாக ஆக்கிடுறோம். ஸோ நாம் எதை செஞ்சாலும், யாருக்கு என்ன நல்லது செஞ்சாலும் அதை ஆராய்ஞ்சு அவன் எப்படிப்பட்டவன் தெரிஞ்சுக்கிட்டு நாம் அந்த நல்லதை செய்யணும். ஸோ இன்றைக்கி நாம் இந்த கதையின் மூலமாக அது எப்படின்னு பார்க்க போகிறோம். தொடர்ந்து கேளுங்க, ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. அப்புறம் புதுசாக பார்க்குறவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ண மறந்துடாதீங்க. ஒரு கதையின் மூலமாக இதை சொல்ல வரேன். ஒரு முனிவர் ஒருத்தர் இருப்பார். செம்ம தியானத்தில் இருப்பார். அவர் நல்ல சக்தி பெற்றவர், உச்சத்தில் இருப்பார். அப்படிப்பட்டவர்கிட்ட மிருகங்கள்லாம் ரொம்ப அழகாக அன்பாக பழக ஆரம்பிக்கும், காட்டில் இருக்கிற மிருகங்கள்லாம். அப்படி இருக்கும்போது இவருக்கு ரொம்ப பிரியமானது ஒரு நாய்ங்க. அந்த நாய்க்குட்டியை அவரையே சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்கோம். ஆனால் ரொம்ப பயந்த சுபாவம் மிக்கது. எல்லாம் தெரிஞ்ச முனிவருக்கு அந்த நாயை பற்றியும் தெரியும், அதோட குணத்தை பற்றியும் தெரியும். இருந்தாலும் அதை ரொம்ப லவ் பண்ணுவார் அவர். இப்படி இருக்கும்பொழுது ஒரு நாள் அவர் தியானத்தில் இருப்பார். நாயை தாக்கிறதுக்கு ஒரு ஓநாய் ஓடி வரும். இந்த ஓநாய் ஓடி வரும்பொழுது நாய்க்கு அடைக்கலம் யாருக்கிட்ட போகிறதுன்னு தெரியாமல் கடகடகட இந்த முனிவர் காலடியில் வந்து அவர் காலை நக்கும். அப்போ அவர் கண் விழிக்கும் போது இந்த நாயை அந்த ஓநாய் துரத்துதுன்னு புரிஞ்சுக்கிட்டு தன் கமண்டலத்தில் இருக்கிற தண்ணியை எடுத்து அந்த நாய் மேலே தெளித்து நீயும் ஓனாயாக மாறுன்னு சொல்லிடுவார். இதுவும் ஓனாயாக மாறும். பலமிக்க ஓனாயாக மாறி அந்த ஓனாயை அடித்து விரட்டிடும். இதே மாதிரி நிறைய பலம் கொண்ட மிருகங்கள்லாம் இதை தாக்க வரும்போது அதுக்கு ஈக்குவலாக இதையும் தன்னோட கமண்டலத்தில் இருக்கிற தண்ணி மூலமாக தெளித்து அதையும் மாற்றிடுவார். இப்படி மாற்றிட்டே இருக்கும் பொழுது ஒரு நாள் அந்த காட்டுக்கே ராஜாவான சிங்கம் இதை தாக்க வரும். இதை தாக்க வரும்பொழுது இந்த புலியாக இருந்த இந்த நாய்க்குட்டியானது பயந்து போய் தன்னை சிங்கம் தாக்க வருதுன்னு இவர்கிட்ட போய் அடைக்கலம் போகும். இவர் உடனே தன் கமண்டலத்தில் இருக்கிற தண்ணியை எடுத்து அது மேலே தெளித்து நீயும் சிங்கமாக மாறுன்னு முன்னே அதுவும் சிங்கமாக ஆகிடும். இந்த பலம் கொண்ட சிங்கம் அந்த சிங்கத்தை விரட்டி அடைச்சிடும். ஸோ இதுதான் கதை. ஆனால் இப்போ தான் ஒரு ட்விஸ்டே வரும். இந்த சிங்கம் நினைக்குமா, இந்த முனிவர் ரொம்ப கருணையானவனாக இருக்கான், எதை பார்த்தாலும் இந்த தண்ணி எடுத்து தெளித்து மாறுன்றான், அதுபோல் வேறு ஏதாவது மாற்றிட்டான்னா வம்பாயிரும், ஏன்னா இந்த ஆள் அன்பு மிகுதியானவன், அதனால் இந்த ஆளை நம்ப முடியாது, இவனை அடித்து சாப்பிட்ருவோம் அப்படின்னு அவரை அடித்து சாப்பிட எத்தனிக்கும் பொழுது இந்த முனிவருக்கா தெரியாது, எல்லாத்தையும் தெரிஞ்சவர் தானே. உடனே இதோட நயவஞ்சக சூழ்ச்சியை புரிஞ்சுக்கிட்டு தன் கமண்டலத்தில் இருக்கிற தண்ணியை அது மேலே தெளித்து நீ திரும்ப நாய்க்குட்டியாக மாறுன்னு சொல்லிடுவார். ஸோ முனிவருக்கு இந்த நயவஞ்சகம் தெரிஞ்சு அவர் மாறுன்னு சொல்லிடுறாரு, மாற்றிடுறாரு. ஆனால் நாம் ஒருத்தரால் முதுகில் குத்தப்படும் பொழுது, நம்மளால் உதவி பெற்ற ஒரு மனிதன் நம்மளை தாக்கும் பொழுது நாம் அந்த மாதிரி செய்கிறதுக்கு நாம் முனிவர் இல்லை, நம்ம சக்தி பெற்றவர்களும் இல்லை. அதனால் அதை செய்கிறதுக்கு முன்னால், ஒருத்தருக்கு உதவி செய்கிறதுக்கு முன்னால், ஒரு பாத்திரத்தில் பிச்சை இடுவதற்கு முன்னால் அந்த பாத்திரத்தை ஆராய்ஞ்சு பார்க்கணும். ஈவன் நாம் உதவி செய்கிறதுக்கு தகுதியானவனா அப்படின்னு பார்த்து தான் உதவி செய்யணும். அதே சமயத்தில் எல்லாருக்கிட்டையும் நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா உண்மைகளையும் சொல்லிடக்கூடாது. நம்ம வெள்ளந்தையாக எல்லாத்தையும் சொல்ல போய் அந்த உண்மைகளை உங்களுக்கு எதிராகவே அவங்க ஆயுதங்களாக பயன்படுத்துறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நம்மளை காப்பாற்ற மேகத்திலேருந்து ஒரு தேவதூதன் வருவான்லாம் நம்ம காத்திருக்காம, அந்த தேவன் கொடுத்த, அதாவது அந்த கடவுள் கொடுத்த, மன்னிக்கணும் தேவதூதன்றதுனால தேவன்ட்ட, அந்த கடவுள் கொடுத்த நம்மளுடைய அறிவை நாம் பயன்படுத்திக்கிட்டு நாம் இந்த வித சிக்கல்கள்லேருந்து வெளியே வரத்துக்கு வழியை தேடணுமே தவிர கடவுளை குறை சொல்கிறதுல எந்த வித பிரயோஜனமும் இல்லை. ஜாக்கிரதையாக இருங்க மக்களே, ஏமாறாதீங்க, யாருக்கிட்டேயும் ஏமாந்தும் போகாதீங்க. நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.